அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒரு ஊரார் முழுவதுமே சேர்ந்து கொண்டு ஒரு பெண்ணை கல்லெறிந்து கொல்ல அந்த காலத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட சில பாவ செயல்களில் ஈடுபட்டவர்களை கல்லெறிந்து கொள்வது வழக்கம். அதுவும் ஊருக்கு வெளியில கொண்டு வந்து கல்லெறிவார்கள். அப்படியாக இவர்கள் கல்லெறிகிற ஒரு பெண், ஒரு பாவத்தில் சிக்குண்ட ஒரு பெண், அவளை கையுமையுமாய் பிடித்து விட்டார்களாம். அவர்களை கல்லெறிய அந்த ஊரே கூடி வருகிறது. கூடி வருகிற வேளையில இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த பெண்மணியை கொண்டு வருகிறாங்க. ஊர் முழுவதுமாய் கற்களை எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை கல்ல எறிய தயாராக இருக்கிற வேளையில, இது நியாயம்தானே, மோசேயின் பிரமாணம் இதைத்தானே சொல்லுகிறது என்று இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறார். கல்லெறிய ஆயத்தமா இருந்த அந்த ஜனங்களை பார்த்து கேட்டார், உங்களில் ஒருவன் பாவம் செய்யாதவன் யார் என்று. எல்லாருமே குத்தப்பட்டவர்களாய் மனதிலே தாங்கள் செய்த கிரியைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எந்தெந்த வயசுலயோ எப்படியோ இருந்த ஞாபகம், அம்மாவுக்கு மறைச்சது, அப்பாவுக்கு மறைச்சது, படிக்கிற இடங்கள்ல பொய் சொன்னது, வேலை பார்க்குற இடங்கள்ல பொய் சொன்னது, எத்தனையோ நல்லவங்களா நடிச்சது எல்லாமே இயேசு கிறிஸ்து கேட்கும்போது அவங்களுக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு அவங்க பெரியவங்க, கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதுல எத்தனையோ வாலிபர்கள் முதற்கொண்டு இந்த கொடுமை இவள் செய்திருக்கிறாள், இவளை கல்லெறிய வேண்டும் என்று இருக்கிற வேளையில ஆண்டவர் கேட்ட அந்த கேள்வியின் மித்தமாய் எல்லாருடைய இருதயமும் குத்தப்பட்டது. உங்கள யாரு முதலாவது பாவம் செய்யல, அவங்க முதலாவது இவள் மீது கல்லெறிங்க அப்படின்ட்டார். எல்லாருமே குத்தப்பட்டவர்களாய் கற்களை கீழே போட்டு விட்டு போய்விட்டார்களுங்க. ஒருத்தர் கூட கல்லெறிய ஆள் இல்லை. அப்படித்தாங்க இன்றைய காலகட்டத்துல உங்க வீடுகள்ல, உங்களுடைய சொந்த பந்தங்கள்ல ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா உட்காந்துக்கிட்டு அது இதுன்னு பேசுவீங்க. அதுக்கு பதிலா நீங்க ஜெபிக்கலாம்ல. இதையெல்லாம் விட்டுட்டு எத்தனையோ மாயான காரியங்களை ஈடுபட்டுக்கிட்டு வீட்டுல பேசுறது பூரா இதான். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் செய்யாதவன் யாரு? உங்கள பாவம் செய்யாதவன் யாரா இருக்குங்க, அவன் நீங்க முதலாவது தண்டனை கொடு. இல்லை என்றால் உன் பாவங்களை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார் அப்படின்னா நீயும் பாவங்களை மன்னிக்கிற கர்த்தரிடத்துல கொண்டு போய் விடு. கர்த்தர் பார்த்து கொள்வார். அது கர்த்தருடைய சமூகத்துல தான் முடியும். ஒண்ணு அந்த கிரியைகளை விட்டு வாழட்டும், இல்லை என்றால் தேவ சித்தம் எதுவோ அதுபடி நடக்கட்டும். ஆனா யாரையுமே நியாயம் தீர்க்கலாங்கிற ஒரு தீர்ப்பு வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.